ரஷ்ய அதிபர் புதின் இல்லம் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்த உக்ரைன் முயற்சித்ததாக அந்நாடு குற்றம் சாட்டிய நிலையில் அவர் இல்லத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்படவில்லை என்று உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி விளக்கம் அளித்துள்ளார். உக்ரைன் ரஷ்யா போர் தொடுத்து 4 ஆண்டுகளை நெருங்கி வரும் நிலையில் இந்த போர் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதையடுத்து அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தலையிட்டு இரு நாடுகளின் தலைவர்களிடமும் போர் நிறுத்தம் தொடர்பாக தனித்தனியே பேச்சுவார்த்தை நடத்தினார். போர் நிறுத்தம் தொடர்பாக எவ்வித உடன்பாடும் எட்டப்படாததால் உக்ரைன் மீதான போரை ரஷ்யா மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினின் கிராமப்புற இல்லம் மீது தாக்குதல்கள் நடத்தும் வகையில் ட்ரோன்கள் பறந்து வந்ததாக பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்தனர். இதற்கு மறுப்பு தெரிவித்த உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி புதிய இல்லத்தை குறிவைத்து எந்த தாக்குதலும் நடத்தப்படவில்லை என விளக்கம் அளித்தார். இதுகுறித்து புதினிடம் தொலைபேசியில் பேசிய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்த நிகழ்வு அதிர்ச்சி அளிப்பதாகவும் அமைதியான முறையில் தீர்வு காண ஜெலன்ஸ்கியிடம் அறிவுறுத்தியதாகவும் தெரிவித்தார்.